கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூன் 19ஆம் தேதி கொரோனா காலகட்டங்களில் தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு சம்பவம் அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் ஜெயராஜ் பென்னிஸ் அவர்கள் லாக்அப் டெத்து பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த லாக்அப் டெத் குறித்து பார்த்தீங்கன்னா, இன்று மதுரை கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. அதாவது இதற்கு சம்பந்தப்பட்ட 9 காவலர்களும் பார்த்தீங்கன்னா குற்றவாளிகள் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் நீதிபதி முத்துக்குமரன் அவர்கள். இந்த சிறப்பான தீர்ப்புக்கு பின்னாடி இருக்கும் முழு விவரங்களை இந்த வீடியோவில் முழுசாவே அலசிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இது 2020ஆம் ஆண்டு ஜூன் 19ஆம் தேதி, அதாவது இந்த கொரோனா காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா லாக்டவுன் போட்டிருந்தாங்க. அது எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ செல்போன் கடை வைத்திருந்தவர் இந்த சாத்தான்குளத்தை சேர்ந்த ஜெயராஜ் பென்னிக்ஸ் இருவரும். இவங்க 2 பேரும் யாருன்னா, ஜெயராஜ் அப்பா, பென்னிக்ஸ் மகன். இவங்க 2 பேருமே ஒரு 15 நிமிடம் எக்ஸ்ட்ரா அந்த கடையை திறந்து வச்சதுனால பார்த்தீங்கன்னா சட்டத்துக்கு விரோதமாக அழைத்துட்டு போய் அவர்களை விசாரணை மேற்கொண்டதில் பார்த்தீங்கன்னா அவர் அடித்தே கொலை செய்யப்பட்டு பார்த்தீங்கன்னா 2 பேருமே இறந்துட்டாங்க. இந்த 2 பேரும் இறந்ததுக்கு பின்னாடி இருக்கும் சிபிஐயோட அறிக்கையை கேட்டோம்னா நமக்கு என்ன சொல்றதுன்னா ரத்த கண்ணீரே வருது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சிபிஐ அறிக்கையை நீதிபதி அவர்கள் வாசித்த பின்பு ஏப்ரல் 9ஆம் தேதி 9 காவலர்களுக்கும் என்ன தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்ற விஷயங்களை அறிவிக்க இருப்பதாகவும் பார்த்தீங்கன்னா நீதிபதி அவர்கள் கூறியிருக்கிறார். இந்த வழக்கை 9ஆம் தேதிக்கும் பார்த்தீங்கன்னா ஒத்தி வச்சிட்டார். 9ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 9ஆம் தேதி அந்த 9 காவலர்களுக்கும் என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படின்றதையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிபிஐ கொடுத்த அறிக்கையின் விவரங்களை நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிபிஐக்கு முன்னாடி சிபிசிஐடி தான் விசாரணை மேற்கொண்டாங்க. அதற்கு ஜெயராஜ் பென்னிக்ஸ் உறவினர்கள் சிபிசிஐடி வேண்டாம், இதை சிபிஐக்கு மாற்றுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சிபிஐக்கு மாற்ற பின்பு தான் கிட்டத்தட்ட 5 வருடங்களாக இந்த விசாரணை மேற்கொண்டு வந்தது. இதில் பார்த்தீங்கன்னா 5 நீதிபதிகள் மாறி மாறி விசாரணை மேற்கொண்டார்கள். இப்பொழுது 6வது நீதிபதி தான் இதற்கும் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். இதில் கைது செய்து போன பின்பு அங்கே இந்த 9 காவலர்கள் என்ன நம்ம சொல்லியிருக்காங்க, அப்பா மகன் இருவரும் மாட்டிக்கிட்டாங்க. இவங்கள 2 பேரையும் வச்சு நம்ம அடிச்சே பழகிக்கலாம், எப்படி அடிக்கலாம்னு பழகிக்கலாம் அப்படின்னு சொல்லி அடித்ததாக கூறப்படுகிறதுங்க. இது நீதிபதி சொல்லிட்டு கண்ணீர் மழுக சொல்லிட்டு இப்படியும் காவலர்கள் இருக்கிறார்கள், அதாவது அப்பா மகனை நீங்கள் அடிக்கிறதுக்கு பயன்படுத்திட்டீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பி இந்த விசாரணை அறிக்கையை படிச்சிருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களை அன்னைக்கு இரவு முழுவதுமே 10 நிமிடங்கள் இடைவெளி விட்டு அந்த 9 காவலர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இதில் முக்கியமானவர் பார்த்தீங்கன்னா காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர். அவருக்கு உதவி காவல் ஆய்வாளர் இருந்தவர் பாலகுமாரன் அவர்கள். இவங்க 2 பேரும் தாங்க இதை சொல்லியிருக்காங்க. அதாவது அப்பா மகன் கிடைச்சிருக்காங்க, அடிச்சு பழகலான்னு சொல்லி இவங்க தான் அடிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 9 காவலர்களும் 10 நிமிட இடைவெளியை விட்டு மாறி மாறி பார்த்தீங்கன்னா இருவரையும் அடிச்சிருக்காங்க. அடித்தது மட்டும் இல்லாமல் சினிமா பாணியில் கயிறை கட்டி தொங்க விடுவாங்க தெரியுங்களா, தொங்க விட்டு அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் டேபிளில் படுக்க வச்சு அடிச்சிருக்காங்க. சேரில் உட்கார வச்சு பார்த்தீங்கன்னா 2 கையும் பின்னாடி வச்சு இழுத்து வச்சு கட்டி வச்சு அடிச்சிருக்காங்க. அப்படி என்னங்க குற்றம் செஞ்சாங்க நம்ம கேட்கும் போதே பார்த்தீங்கன்னா அப்படியே நெஞ்சு பதறுது. அந்த அளவுக்கு இவங்க என்ன அவ்வளோ குற்றமாக செஞ்சுட்டாங்க. ஒரு 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா அவங்க மொபைல் கடையை திறந்து வச்சது ஒரு குற்றம்னு சொல்லி இந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்கன்னா இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் சிபிஐ கலெக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. அந்த விஷயங்கள் வெளியாகலை. 15 நிமிஷம் நீங்கள் கடையை திறந்து வச்சிருந்தீங்கன்னா திரும்ப இதை மாதிரி திறக்கூடாதுன்னு சொல்லி போய் காவல் நிலையத்தில் ஒரு நாள் நைட்டு போல வச்சு கூட காலில் அனுப்பிடுவான். ஆனால் இந்தளவுக்கு கொடுமைப்படுத்துவாங்கன்றது இப்படி இந்த மாதிரி விஷயங்களை தான் பார்க்க முடியுது. இந்த மாதிரி காவலர்கள் இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. இந்தளவுக்கு கொடூரமாக நடந்துக்குவாங்க. அதுக்கப்புறம் தாங்க ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் நடந்தது. காலையில் பார்த்தீங்கன்னா ஜெயராஜ் பென்னிக்ஸோட அவங்க அம்மா அப்பா மகள் உறவினர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த ஜெயராஜ் பென்னிக்ஸ் இருவரையும் அடித்ததில் அவங்க சட்டையை பார்த்தீங்கன்னா ரத்த பணிஞ்சிருக்கு. அந்த ரத்தம் படிஞ்ச அந்த சட்டையை அவங்கள்ட்ட கொடுத்து போய் குப்பத்தில் போடுன்னு சொல்லியிருக்காங்க. யார்கிட்ட அவங்கள்ட்டே அந்த ரத்த கரையெல்லாம் பார்த்துட்டு கதறி துடிச்சிருக்காங்க. இதனால தாங்க சிபிசிஐடி வேணான்னு சொல்லி சிபிஐ வேணும்னு சொல்லி அழுத்தம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சிபிஐ மாட்டியிருக்காங்க. அப்போ சிபிஐ மாற்றின பின்பு தான் விசாரணை துரிதமாக செயல்பட்டு சிபிஐ பார்த்தீங்கன்னா அதாவது கிட்டத்தட்ட 105 பேர்கிட்ட இந்த விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க. 2127 பக்கங்கள் கொண்ட பார்த்தீங்கன்னா சிபிஐ அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருக்காங்க. இந்த 2127 பக்கங்களிலும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இந்த 9 காவலர்களும் ஜெயராஜ் பென்னிக்ஸை துன்புறுத்தின விஷயங்கள் இருந்திருக்குதுங்க. அதில் ஜெயராஜும் அந்த பென்னிக்ஸ் அவர்களும்
அவங்க உறவினர்களுக்கு தான் இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது 10 நிமிடத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா எங்களை அடின்னு அடிச்சாங்க. எங்களால் வந்து எதுவுமே பண்ண முடியல, பேசவும் முடியல, தண்ணியும் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவங்க புலம்பி அழுதுருக்காங்க. அப்போ வந்து அவங்க அந்த உறவினர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால பேசக்கூட முடியலையா. இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துகிற அளவுக்கு எங்கள் அப்பாவும் என் அண்ணனும் வந்து என்ன அவங்க கொடுமை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தங்கையும் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்திருக்காங்க. இப்போ அதுக்கான தீர்ப்பை வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் கண்டிப்பாக ஒரு சிறப்பான ஒரு தண்டனை கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீதிபதி அவர்கள் வந்து தமிழக அரசிடம் வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 9 காவலர்களுடைய சம்பளம் எவ்வளவு, அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொத்து மதிப்பு எவ்வளவு, இதை வந்து கூடிய விரைவில் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசையும் மத்திய அரசையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி காவலர்கள் இருக்கும்பொழுது இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு நீங்களும் ஒரு அறிக்கையை வெளியிடணும், பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசும் மத்திய அரசும் எதற்கு இருக்கிறது, மக்களை பாதுகாப்பதற்காக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நீங்க என்ன கூறுறீங்கன்னு தெரிஞ்சுப்பதற்காக நீதிபதி முத்துக்குமரன் அவர்கள் வந்து இந்த விஷயங்களையும் வெளியிட்டிருக்கிறாரு. தமிழக அரசும் மத்திய அரசும் என்ன பண்ண போகுது அப்படின்றதையும் நாம பொறுத்திருந்தே பார்க்கலாம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மதுரை கூடுதல் அமர்வு நீதிபதி இந்த முத்துக்குமரன் அவர்கள் வந்து தமிழக அரசையும் மத்திய அரசையும் வந்து என்ன தண்டனை கொடுத்துறான்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா அந்த குற்றப்பத்திரிகையில, அதாவது சிபிஐ கொடுத்தாங்க அந்த குற்றப்பத்திரிகை, அதுல எந்த அளவுக்கு அவங்க கொடூரமா நடந்துக்கிற விஷயங்கள் இருந்திருக்குன்னு மட்டும் நீங்க பாருங்க. இதுல தமிழக அரசும் சரி மத்திய அரசும் சரி கவனத்தை செலுத்தல அப்படின்ற ஒரு விஷயங்களும் வந்து பதிவு செய்யப்பட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இதனாலதான் தமிழக அரசையும் மத்திய அரசையும் வந்து நீங்க என்ன தண்டனை கொடுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்களும் சொல்லுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிபதி முத்துக்குமரன் அவர்கள் வந்து கேட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த கொடுமையை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 5 வருடங்களாக காத்திருக்க வேண்டியிருக்கிறது. இதுல அந்த 9 குற்றவாளிகளோட, அந்த காவலர்களின் குற்றவாளிகளோட உறவினர்களும் வந்திருக்காங்க. அவங்க வந்து இந்த 2 பேரும் பாதிக்கப்பட்ட விஷயங்களை பார்த்துருப்பாங்களா, இவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்களா, அந்த உறவினர்கள் கூட. ஏன்னா அந்த அளவுக்கு கொடூரமாக நடந்திருக்கு இந்த காவல்துறை. அந்த உறவினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது அந்த 9 பேரையும் விடுவித்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து அங்கே நின்றுதிருப்பதாகவும் பார்த்தீங்கன்னா சில யூடியூபர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க, சில வீடியோக்களை வெளியிட்டிருக்காங்க. அதன் மூலியமாகவும் சில தகவல் வந்து வெளியே வந்திருக்கிறது. பார்த்தீங்களா, 2 பேர் வந்து இவங்க அடித்தே கொலை செய்யப்பட்டாலும் நமது கணவர், நமது அப்பா, சித்தப்பா, பெரியப்பா, மாமா வந்து வெளியே வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு கூட்டமும் இருக்கு. இங்க வந்து பாதிக்கப்பட்ட விஷயங்களை யாருமே பார்க்கறது இல்லைங்க. ஆனால் நீதிமன்றம் தக்க சமயத்தில் 5 வருடங்கள் ஆனாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு சரியான தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. இதற்கு தண்டனையும், அதாவது சில பேருக்கு தூக்கும் தண்டனையும் சில பேருக்கு ஆயுள் தண்டனையும் கொடுத்தால் இது போன்ற குற்றங்கள் நடக்காமல் இருக்கும் அப்படின்றதான் நம்மளோட கருத்தாகவும் இருக்கிறது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் 9 காவலர்களும் அடித்த அந்த இரும்பு கம்பியும் இந்த ராடும் பார்த்தீங்கன்னா அந்த லத்திலையும் ரத்தம் வந்து படிஞ்சிருக்கு. அந்த ரத்தம் வந்து அவர்களுடையதான் அப்படின்னு சொல்லி உறுதி செய்த விஷயங்களையும் நீதிபதிகள் வரணும் படிச்சுட்டு இந்த அளவுக்கா நீங்க கொடூரமா அடிப்பீங்க அப்படின்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா அந்த லத்தியும் அந்த கம்பையும் வந்து 5 வருடங்களாக பாதுகாப்பாக வச்சிருந்துருக்காங்க. அப்போ இந்த காவலர்கள் வந்து மக்களை பாதுகாக்க வேண்டியவர்கள் வந்து கொடூரமா அப்படி நடந்து கொண்டால் மக்களுக்கு எப்படி பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்ற விஷயங்களையும் முன் வச்சிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நீதிபதி அவர்கள் வந்து இதற்கு தமிழக அரசு வந்து அது எந்த அரசு, இதுக்கு முன்னாடி இந்த அரசு தான், அந்த அரசா இருந்தாலும் இப்போ இருக்கிற அரசா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா லாக்அப் டெத் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறது. இதுல அஜித்குமார் அவர்கள், அதாவது திருபுவனத்தில் வந்து அஜித்குமார் அவர்கள் வந்து தற்போது 5 தனிப்படை காவலர்கள் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனால் அங்க வந்து நிக்கிதா அவர்கள் வந்து வழக்கை வாபஸ் வாங்கினதுனால அது வந்து இன்னும் வழக்கு தொடர்ந்துகிட்டு இருக்கிறது. இதுல முக்கியமாக வீடியோட இறுதி பகுதியில் நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவலர்களே இப்படி பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா மக்கள் எந்த நிலைமையில காவல் நிலையத்துக்கு போவாங்க அப்படின்றத திரும்ப திரும்ப நம்ம கூற வேண்டி இருக்கிறது. ஏன்னா 9 காவலர்களுமே நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அப்பா அவன் கிடைச்சிட்டான், நம்ம இவங்களை அடிச்சு பழகுவோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வக்ர குணத்தோடு இந்த காவலர்கள் வந்து நடந்திருக்காங்க. அப்படின்னா நம்ம இதை கேட்கும் போது நெஞ்ச பதப்பதைக்க வைக்குதுங்க. இதுல 2 காவலர்களாவது ஒரு ஈரத்தோடு இருந்தாங்கன்னா அந்த 9 பேர்கிட்ட சொல்லி இதுல பாத்தீங்கன்னா சில விஷயங்களை வந்து குறைச்சிக்கலாம். அடிக்கிறதையும் சரி,
அவங்கள வந்து கட்டி தொங்க விடுறதும் சரி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சிட்டு ஏதாவது ஒன்று பண்ணியிருந்துருக்கலாம். இவங்க வந்து சும்மா விட போகிறதுலாம் தெரியுது. ஏன்னா அவங்க ஜெயராஜ் பென்னிஸ் அவர்கள் வந்து என்ன கூறுனாங்க, இது எதனால் கோவப்பட்டாங்க, இல்லை இதுக்கு பின்னாடி யார் இருந்தாங்க விஷயமும் நமக்கு தெரியல. ஆனால் இந்த 9 காவலர்களும் பார்த்தீங்கன்னா கொடூரமாக நடந்து கொண்டது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. இதில் 200 தடவைக்கு மேலே அடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்பாவும் பையனும் அவங்க உறவினர்கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும் அவங்களால. பார்த்தீங்கன்னா நடந்து வர முடியல, நிற்க முடியலன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த இருவரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்ட அமர்வு வந்து நீதிபதி முத்துக்குமரன் அவர்கள் வந்து சிறப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 9 பேரும் குற்றவாளிகள் அறிவித்து 9ஆம் தேதி தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். இது நம்ம பார்த்தீங்கன்னா திரும்பவும் சொல்லிக்கிறேன், இவங்களுக்கு ஆயுள் தண்டனை, தூக்கு தண்டனை கொடுப்பதற்கு நம்மளாம் இறைவனை வேண்டிக்குவோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெயராஜ் பென்னிக்ஸோட ஆத்மா திரும்பவும் சாந்தி அடைத்திருக்கு. இந்த நேரத்தில் நானும் வந்து உங்கள்கிட்ட கூறிக்க விரும்புகிறேன். கண்டிப்பாக அவர்களுக்கு முக்கியமான குற்றவாளிகளுக்கு வந்து தூக்கு தண்டனையும், மற்ற குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை, இல்லைன்னா எல்லாருக்குமே வந்து தூக்கு தண்டனை கொடுத்தா கூட சிறப்பாக இருக்கும் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் கூறிக்க விரும்புகிறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களும் தொடர்ந்து அலசுவோம், தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து தமிழ் தேசிய குரல் இருந்திருங்கள். தமிழ் தேசிய குரல் மகேஷின் அன்பு வணக்கம்.